மற்ற விசாரணை அமைப்புகளுக்கும் அமலாக்கத்துறைக்குமான மிக முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, காவல்துறை நம்ம மீது வழக்கு போடுகிறது, ஒருவன் மேல திருட்டு வழக்கு போடுது, கொலை முயற்சி வழக்கு போடுது, ஏதோ ஒன்று போடுதுன்னா அவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு அப்படி ஒன்று கிடையாது. அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு சொல்றதோட சரி, வழக்கு போடுறதோட சரி, யார் மீது வழக்கு போடுகிறார்களோ அவர்கள் தான் அதை நிரூபிக்கணும். அதனாலதான் 98% அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் நீதிமன்றத்திலே நிற்பதில்லை. ஆனால் பரபரப்பு செய்திக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் தேவைப்படுகிறது. இப்போ நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா கூட விற்றாங்க. இது திடீர்னு ஏதோ திமுக அரசின் மீதான ஒரு விசாரணை அப்படிங்கிற மாதிரி தான் தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் இதற்கு வழக்கிற்கான முகாந்திரம் எங்கிருந்து தொடங்குகிறதுனா 2011 இருந்து தொடங்குகிறது. இப்போ அதிமுக ஆட்சியிலிருந்து தொடர்கிறது. அப்போ இந்த முறைகேட்டை முறையாக விசாரிக்க வேண்டும் என்றால் அங்கிருந்தான் தொடங்கணும். 55க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் அதில் இருக்கு. அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் அவங்க அமலாக்கத்துறை விசாரணை நடத்துகிறாங்க அப்படி